सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ओम 18வது ஸ்லோகம். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் கொஞ்சமா. कर्मण्य कर्मय पश्येत् कर्मणि च कर्मयः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्ण कर्म कृत्. ஓகே, ஸோ இது ஒரு கீ பாயிண்ட் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமான ஸ்லோகம் இந்த அத்தியாயம் 4th ஞான கர்ம. அந்த சவுண்ட் பார்த்து அந்த இது வரக்கூடாது. எஸ், கரெக்ட், நான் கேட்கறது. ஸோ ஞான கர்ம சந்நியாச யோகா, இது அந்த ஞான கர்ம சந்நியாச யோகா இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுதான் அது சரியான முறையில வந்திருக்கு. ஓகே, அதாவது கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். இது சும்மா இப்படி ரேண்டமா பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. எப்படி செயல்ல செயல் இல்லாம எப்படி பார்க்க முடியும்? செயலின் மேல் செயல் எப்படி இருக்க முடியும்? இப்ப நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதுல எப்படி செயலை பார்க்க முடியும்? சாதாரணமா இதை படிச்சா, மொழிபெயர்த்தா, இல்ல புக்கு வச்சு படிச்சா கூட அதோட மெயினான மீனிங் தெரிஞ்சாதான், ஆபரேட் பண்றது தெரிஞ்சாதான் இது புரியும். அதனால இதுல எந்த நோக்குல அப்படின்னா, ஒரு சவுண்ட் குறைச்சு கொஞ்சம் குறைங்க. ஓகே, அப்போ இந்த அஜ்ஞானியோட அமைதி இருக்க, அஜ்ஞானியோட அமைதி அது அமைதி இல்லை. கொஞ்ச நேரத்துல நமக்கு சில சமயம் மனசெல்லாம் சாந்தமா இருக்க மாதிரி தெரியும். பரவாயில்லையே இன்னைக்கு ரொம்ப சாந்தமா இருக்குன்னு யோசிச்சா அந்த சாந்தம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறம் வரப்போறது. ஓகே, அதனால இது வெளியில இருக்கிற சூழ்நிலையை வச்சுண்டு அமைதியை ஸ்டடி பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகமும் இந்த உடலும் மனசும் எப்பொழுதும் வேலை செய்யக்கூடியது, செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அது கர்ம காரியம். ஆத்மா அகர்த்தா, அபோக்தா. ஆத்மா எப்பவுமே அது வேலை செய்யறது இல்லை, அது கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது. அந்த ஆத்மாவை யார் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறானோ அவன் பர்மனன்ட். ஆத்மாவோட பிளஸிங்ஸ்ல மீதி எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கிறது. இத புரிஞ்சுண்டா இந்த லோகத்துல வீட்டுக்குள்ளரே இருந்து, இந்த சென்னை மாநகரிலேயே நாம வீட்டுக்குள்ளர சில சமயம் அமைதி இருக்கும். அமைதி இருந்து ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்துடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் பெரிய யுத்தம் வரப்போறது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல சண்டை வரும். ஏன் இப்ப ஒண்ணு நாம சண்டை போடுவோம், இல்ல அவங்க சண்டை போடுவோம், ஏதாவது சத்தம் வரும். இல்ல மூணாவது மனுஷன் சொந்தக்காரங்க சத்தம் போட்டுட்டு போவான் சம்பந்தம் இல்லாம. ஏன்னா இது உலகத்தினுடைய இயற்கை அப்படிதான் இருக்கிறது. அதனால வெளி சூழ்நிலை வச்சு நீ அமைதிய எந்த காலத்திலையும் செய்ய முடியாது. இப்ப இந்த ஞானத்தினால அமைதியாக முடியும். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சுடுத்துனா நமக்கு ஏமாற மாட்டோம். இப்ப கொஞ்சம் உடம்பு அமைதியா இருக்கிறது, மனசு அமைதியா இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது
வெளியில வரப்போறது, சத்தம் போட போறது. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் 2 நாள்ல இன்னும் கொஞ்சம் சத்தம் போட போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா. புரியுதா? இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு என்ன டெரைவ் ஆகுறது? பகவான் என்ன டைரக்டா சொல்றாருன்னா, ஞானத்தினாலதான் அமைதியாக்க முடியும், அல்லது சூழ்நிலை போயிட்டா அமைதி ஆயிடும் சொல்ல முடியாது. சில ஆசிரமத்துக்கு போயிட்டோம்னா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஆசிரமத்திலேயே இருக்காம பாருங்க, அவனுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ். ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா சின்ன வீட்டுக்குள்ளரையே நமக்கு ஒரு 4-5 பேருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும்போது அது ஆசிரமம். ஆசிரமம்னு நிறைய சிரமம்னு அர்த்தம். புரியுதுதான்? அதுவும் பல டைப்ல இருக்கிற ஜனங்கள் ஒன்னா இருக்கிற இடம் அது. டெஃபினட்டா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு நடுவுல நம்ம எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால இதுதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு, கர்மத்தில் அகர்மத்தை பார். ஓகே, நம்மளுடைய செயல்ல செயலின்மை பார். நம்ம செயல் பண்ணிட்டு இருக்குமே அதற்கு காரணமாக இருக்க ஆத்மாவை நோக்கு அப்படின்றார். அப்படி பண்ணிட்டேன்னா அப்படிப்பட்டவன் யாரா? சக மனுஷேஷு புத்திமான். அவன் தான் புத்திமான், புத்திசாலி. மற்றவன்லாம் நீங்களே போட்டுக்கோங்க பிளஸ். அதனால சக யுக்தகா, சக யுக்தகா அவன் தான் மனதை அடக்கியவன், அவன் தான் மனிதன். புரியுதா? அவன் சக கிருஷ்ண கர்ம கிருத்து. கிருஷ்ண கர்ம கிருத்துனா கர்ம கிருத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன், எல்லா காரியம் செய்து முடித்தவன். அவனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இத ஞானம் வந்துடுத்துன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு. இப்ப நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்க விசாரிச்சீங்கன்னா செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. வயசாகி 80 வயசானதுகிட்ட கேளுங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். இங்க கிருஷ்ண கர்ம கிருத்த சக இந்த ஞானத்தை எப்ப தெரிஞ்சுட்டோ, எந்த வயசுல தெரிஞ்சிருந்தாலும் அப்ப செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன? செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருந்தாலும் அந்த செயல்ல அவன் பாதிக்கப்பட மாட்டான். செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. உயிர் உள்ள வரைக்கும் கர்மம் செய்வோம், அந்த கர்மத்தினால பாதிப்பு இருக்க. ஓகே, மனசாந்தி அடைஞ்சிடுவான். அப்படி இந்த ஞானத்தை பத்தி விவரமா இங்க 18ல சொல்லி முடிச்சார், கீ பாயிண்ட். சரி, அதுக்கப்புறம் இந்த 4வது அத்தியாயத்துல நம்ம 3 மேஜர் டாபிக் பார்க்கணும். ஒண்ணு அவதார ரகசியம், பகவானுடைய அவதார ரகசியம்னா என்னன்றத பார்க்கணும். 2வது ஞான யோகம், ஞான யோக கர்ம சந்நியாசம்னா என்ன. 3வது சாதனானி, ஞான சாதனானி. 3 மேஜர் டாபிக். அதுல இவர் என்ன சொல்ல போறாரு, அதுக்கு ஞானத்தை முடிச்ச உடனே இந்த ஞானத்தை தவிர ஜனங்கள் ஏதேதோ விதமான சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாதகர்களும் பல்வேறு விதமான சாதனை பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்திருக்கிறார்களோ, ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறார்களோ, தெரிஞ்சோ தெரியாமல பலவிதமான சாதனைகள் பண்ணிருக்காங்க. இப்ப அழகு குத்திக்கிறது, இந்த வேப்பஞ்சலை இது காட்டுறது, பாத யாத்திரை போடுறது இல்லையா, திடீர்னு பாத்தீங்கன்னா சோளிங்கர் மலை போறது, இல்ல சாதனை தான். சோளிங்கர் மலைக்கு போனீங்கன்னா தெரியும், அது ஒரு மலை இல்ல, 2 மலை. அது இந்த 2வது மலை இருக்கிறத ஆஞ்சநேய மலை, அதை ஏறி இறங்கறதுக்குள்ள மூச்சு வாங்கிடும். அதனால யாரோ சொல்றாங்க பிரார்த்தனை பண்ணிக்கூடாது. முதல்ல அந்த இடம்லாம் எங்க இருக்கு என்ன இருக்கலாம் கேட்டு அப்புறம் வேண்டுதல் பண்ணிக்கணும். ஒரு அம்மா அப்படிதான் வந்தது, தெரியாம வேண்டிட்டேன், ஆனா இப்ப முடிச்சாகணும், சாகரத்துக்குள்ள முடிச்சாகணும், பிரார்த்தனையாச்ச. அதனால சில பேர் அவசரத்துல வேண்டிப்பான். அவசரத்துல வேண்டிக்கும் போது கூட நம்மளால எது முடியுமோ முடியாதோ பார்த்துட்டு வேண்டிக்கணும் இல்லையா. அதனால இந்த மாதிரி பலவிதமான சாதனைகள்லாம் பண்றாங்க. சில பேர் மௌனமா இருக்கிறது, சில பேர் உபவாசம் இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான சாதனைகள் இருக்குது. இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, அந்த சாதனை எல்லாம் பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் விஷயம் பத்தி சொல்ல போறாரு. சரி, அதுக்கப்புறம் இந்த யோகி ஞானி எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படி பத்தி இந்த 20, 21, 22 அவன் இந்த ஞானத்தினால முன்னாடி சொன்ன 18வது அத்தியாய 18வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த ஞான கர்ம சந்நியாசம்
சந்நியாசம். இந்த அறிவுல சந்நியாசம் எடுத்துக்கிறது அப்படி சொல்ற. அப்படி 2 டைப் ஆஃப் சந்நியாசி. ஒரு டைப் ஆஃப் சந்நியாசி வாழ்க்கையில துறந்து கர்மத்தெல்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது ஒரு சந்நியாசம். त्यक्त्वा कर्मफल संगम नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. இப்போ இல்லறத்துல இருக்கிறவங்க கூட சன்னியாசி ஆக முடியும். இல்லறத்துல இருக்கிறவர்கள், கிரகஸ்தத்துல இருக்கிறவர்கள், கடுமையான வேலை செய்து கொண்டிருக்கிற எல்லாரும் கூட இந்த ஞானத்தை அடைஞ்சுட்டா நாம கிரகஸ்தத்திலேயே சன்னியாசி, அவனே யோகி, அவனே ஞானி அப்படி சொல்ற பகவான் பெரிய ரெகக்னைஸ் பண்ற. அதனால நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்த தேவையில்லை. இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டா இல்லறத்திலேயே நீங்க ஞானியா இருக்க முடியும், யோகியா இருக்க முடியும். எப்படி இருக்கணும்? தியக்த்வா. தியக்த்வானா தியாகம் பண்ணணும். எதை தியாகம் பண்ணுமா? கர்ம பல சங்கம். கர்ம பலத்துல இருக்கிற பலன்ல கர்மம் செய்யக்கூடிய பலன் ஒண்ணு இல்லையா, அந்த பலனை தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கர்மத்தில் இருக்க சங்கம், சங்கம்னா பற்று, அந்த சங்கத்துல பற்று இருக்க கூடாது, சமித்தியில பற்று இருக்க கூடாது. ஆனா சமித்தி வேலையை திறமையா செய்யணும். எப்படி? இதுதான் கஷ்டம். பற்று இருந்தா துக்கம், பற்று இல்லாம தீவிரமா செய்யணும். இதுதான் டிஃபிகல்ட். இங்க இதை புரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ இதை விட இன்னும் அழகா செய்வோம், மனஸ்தாபம் இல்லாம செய்வோம். இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்தா என்ன முன்னாடி உட்கார வைக்கல, என்ன பின்னாடி உட்கார வைக்கல, என்ன சைட்ல உட்கார வைக்கல, எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். போகும்போது என்ன கூப்பிட்டியா, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பற்று அங்க வச்சிருக்கோம். ஏன் அந்த பற்று இல்லாம கர்மம் பண்ண அப்படின்ற பலனை எதிர்பார்க்காம செய். தியக்த்வா. அப்படி யாரு செய்கிறார்களோ அவன் ஞானி. எந்த ரூபத்துல இருந்தாலும் ஞானி, யோகி, துறவி அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்ல, எப்படி இருக்கணுமா? நித்திய திருப்தா. நித்திய திருப்தனா நமக்கு எப்பயாவது கொடுத்தா தான் திருப்தி வருது. என்ன பெருசா கொடுத்துட்டேன்னு அப்படின்னு நித்திய திருப்தி. எப்பவுமே திருப்தியான, கரண்ட் வந்தாலும் போனாலும் அப்படி முகத்தை காட்டப்படாது, போயிடுது, அவ்வளவுதான் வரும். பதட்டப்படாத, திருப்தியாரு அப்படின்னு. ஓகே, எந்த விஷயம் இருந்தாலும் திருப்தி. சில பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆகாது, எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி ஆகுது. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் சகோதரி, கொடுத்துட்டே இருக்கணும் சகோதரிக்கு. இல்லைன்னா என்ன பெருசா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அதனால இங்க திருப்தி சாதகனுக்கு எப்படி இருக்கணும்? எப்ப எது கிடைச்சாலும் எவ்வளவு கிடைச்சாலும் பிரசாதம், திருப்தி. கொஞ்சமா சில சமயம் பிரசாதம் கொஞ்சமா கிடைக்கும், சில சமயம் நிறைய கிடைக்கும். எப்படி இருந்தாலும் திருப்தி அடையும். அந்த நித்திய திருப்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நிராசிரிய. ஆசிரியன்னா சார்ந்து இருக்கிறது, நிராசிரியன்னா எதையிலையும் எங்கேயுமே சார்ந்து இல்லாம இருக்கணும். எதையும் சார்ந்து இல்லாம இருக்கணும், டிபெண்ட் பண்ணாம இருக்கணும், எது மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கூடாது. அப்படி இண்டிபெண்டா இருக்கணும், அப்படி அர்த்தம். சுதந்திரமா இருக்கணும். அப்படி அபிவிருத்தி, கர்மணி அபிவிருத்தி அபி. அப்படிப்பட்ட ஆளு எந்த கர்மத்திலையும் எந்த செயலிலும் ஈடுபட்டாலும் கிஞ்சித் தேவ ந கரோதி, கிஞ்சித் தேவ ந கரோதி, நைவ கிஞ்சித் கரோதி. அவன் வேலை செய்தும் வேலை செய்யாதவன், கர்மம் இருந்தும் கர்மம் இல்லாதவன், கர்மத்தில் அகர்மம் உள்ளவன், அவனே ஞானி. அதெல்லாம் கிரகஸ்தனா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் இந்த புத்தி இருக்கணும். நித்திய திருப்தனா இருக்கணும், நிராசியா இருக்கணும். கர்ம பல சங்கத்துல தியக்த்வா, அதை துறந்து செயல் செஞ்சுட்டு இருந்தனா அவனுக்கு எந்த நேரத்திலையும் யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. ஓகே, நான் கூட தான் நிறைய தடவை கூப்பிடுறேன், நீங்க வரலன்னா கோச்சிங் இன்னைக்கு வராம இருப்பேன்.
வருவேன். அதனால அதுக்கு அது ஒரு வர வரைக்கும் சொல்லிட்டு இருப்போமே, எப்ப எப்ப பாக்கியம் கிடைக்கிறது வரட்டுமே. என்ன நம்ம செயல் மாத்திரம் செய்யணும். செயல் இருக்கிற பலன் நீங்க வந்துடணும், அப்படியே உட்கார்ந்துடணும், முன்னாடி வரணும் அப்படிலாம் எதிர்பார்த்துனா எதிர்பார்த்தாலே ஏமாற்றம் இருக்கும். எதிர்பார்த்தாலே ஏமாற்றம் இருக்கும். ஏமாற்ற தவிர்க்க என்ன செய்யணும்? எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்க கூடாதுன்னு என்ன செய்யணும்? சொல்லவே கூடாது. அப்படி இல்ல, சொல்லிண்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா எதிர்பார்க்க, அதுதான் இங்க சொல்ற கர்மணி அபிப்பிரவருத்த அபி. செஞ்சாலும் கூட அவன் நைவ கிஞ்சித் கரோதி, அவன் செயல் செய்யாதவனுக்கு சமமானவன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 22வது ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன்ட், அது முக்கியமான ஸ்லோகம் கூட. இது இந்த பண்பு மாத்திரம் நமக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய விஷயம் தான், பெரிய லாபம் தான். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. தற்செயல எது கிடைக்கிறதோ, அந்த சமயத்துல எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு பயன்படுத்திண்டா போதும். இது டார்ச் லைட் இல்ல, அந்த செல்போன்லயே லைட் இருக்கு. எதிர்ச்சியா தற்செயல லைட், உடனே ஏதாவது விழுந்துடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லைட் வேணும், அதை பயன்படுத்திக்கோ. நீ பிளான் போட்டு உன்னத்தை அடையணும்னு வேலை பண்ணாத. தற்செயல என்ன கிடைக்கிறதோ அதுல இருந்துட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஹாப்பியா இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து துறவி, யாரு சன்னியாசியா இருக்கணும் அவனுக்கு இருக்கணும் இது. ஓகே, நமக்கு கூட கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதுக்கு சந்தோஷம் தானே. சன்னியாசிக்கே இருக்கணும் அப்படி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ச்சா லாப சந்தோஷம். தான் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் எது கிடைக்கிறதோ கிடைச்சதை வச்சு சந்தோஷம் அடைவன் எவனோ அவன் யோகி, அவன் ஞானி. அவன் கர்மம் செஞ்சாலும் அவன் கர்மத்தில் வரக்கூடிய பாப புண்ணியம் அத அவனை ஒட்டாது அப்படின்ற. ஓகே, திருப்பி எப்படி இருக்கணும்? துவந்த்வாதீதா. அவன் எப்பேற்பட்டவன்? துவந்த்வாதீத, அதீத, அதற்கு அப்பாற்பட்டவன். துவந்துவனா இரண்டு, இருமைகள் இருந்து வேறுபட்டவன். இருமைகள் இருந்து வேறுபட்டவன். இருமைன்னா என்ன? பகல் இரவு, சீத உஷ்ணம், மான அவமானம். சில சமயம் ஸ்துதி வரும், புகழ் வரும். அது எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாய் அபகீர்த்தி பண்ணும். ஒரு நேரம் வந்து ஸ்துதி பண்ணும், அதுக்கப்புறம் அதே வாய் அபகீர்த்தி பண்ணும். மானம் இருக்கும், இன்னொரு சமயத்துல அவமானம் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா இருக்கிறதுப்பா. சீதம் இருக்கணும், உஷ்ணம் இருக்கும். இதெல்லாம் ரெண்டு ரெண்டு விஷயமா இருக்கிறது. இந்த விஷயத்தை தாண்டினவன் எவனோ அவன் ஞானி, யோகி, அவன் சன்னியாசி அப்படின்றார். துவந்த்வாதீதா. அது மாத்திரம் இல்ல, அவன் எப்படிப்பட்டவனா? விமத்சரஹா, நல்ல பண்பு. அவன் பொறாமைப்படாதவன். பொறாமை என்ற குணம் கிடையாது. இப்ப நமக்கு பொறாமை இருக்கா இல்லையான்னு கேட்டோம்னா எனக்கு பொறாமை கிடையாது அப்படி சொல்லுவான். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்து சிந்திச்சாதான் அது உள்ளர ஒளிஞ்சுன்னு இருக்கும். அது அந்த பொறாமை எப்ப தெரியும்? நம்மள ஒரு முக்கியமா இடத்த விட்டுட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு நீ அதை செய் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு மனசுல ஒரு புகையும். அப்பதான் தெரியும் இந்த பொறாமை இருக்க இருக்கிறதுலயே மட்டமான குணம். அது அது என்ன சொல்றாரு? மத்சரகன பொறாமை, விமத்சரனக பொறாமையற்றவன். இந்த பொறாமை இருக்க எனக்கு இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, தட்ஸ் குட். அவனுக்கு இருக்கு, அவனுக்கு இருக்குன்னா சந்தோஷப்படணும் இல்ல. அவனுக்கு அது இருக்கு, என் குரலும் கூட தான் குரல் இருக்கு. அவனுக்கு நல்ல குரல் கொடுத்துருக்காரு பாரு, பாரு என் குரலை பாரு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பொறாமையினுடைய வெளிப்பாடு. அவருக்கு என்னப்பா வசதியானவர், நம்ம நடந்து தான் வரணும். நீங்க சமயத்துக்கு முன்னாடி போங்க, நான் நடந்து தான் வரணும். அவரை மாதிரி நான் வச்சிருக்கேன்னா என்ன? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? பொறாமை. எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அது வரைக்கும் கரெக்ட், பேசுறது கரெக்ட்.
அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கேன்னு வருது பாரு. அந்த ஒரு வார்த்தையும் பொறாமை. அந்த பொறாமை குணத்தை எடுத்துட்டா மனசாந்தி, மன நிம்மதி. அப்படி பொறாமை குணத்தை எடுத்து வேலை செய்யறவன் வேலை செய்தும் வேலை செய்யாதவன் அகர்மணி. புரியுதா? சோ இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். அது மாத்திரம் இல்ல, சமசித்தௌ சித்தௌ, சித்தி அசித்தி. காரியம் கைகூடினாலும் காரியம் கைகூடாவிட்டாலும் மனதில் சமநிலையில் உள்ளவன். அழகாதான் இருக்கிறது, கேட்கறதுக்கு அற்புதமா தான் இருக்கிறது. ஆனா நாம செய்யக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகல, அந்த முகத்தை பார்க்கறதுக்கே சகிக்க லாங் ஃபேஸ் ஆயிடுச்சு. என்ன ஒண்ணு இல்ல. அதனால வெற்றி தோல்வி, வெற்றி வரும்போது முகம் வந்து பிரகாசமாகும். எப்படி நான் செஞ்சேன் அப்படி. அதனால வெற்றி தோல்வியில சமமா இருக்கணும்பா. ஏன்னா இந்த லோகத்துல இருந்தா வெற்றி தோல்வி வரும், சமமா இருக்கணும். லக்ஷ்மணன் சொல்றா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நீதா ராஜா பட்டாபிஷேகம் அன்னைக்கு முதல்ல அபிஷேகம் நடந்தது அவருக்கு. ஒரு பெரிய விமர்சையான ப்ரோக்ராம் அது. அதெல்லாம் ராஜா நீதா ராஜாவாகும். அதுக்கப்புறம் பெரிய ப்ரோக்ராம் அது சேஞ்ச் பண்றது. அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினாரா ராமன். செகண்ட் டே அதே பேலஸ்ல தூங்கினவரை காட்டுல தூங்க வேண்டிய கட்டாயம். லக்ஷ்மணன் சொல்ற, வனத்திலையும் காட்டுலயும் பாரஸ்ட்ல கூட நல்லா தூங்கினார். நமக்கு ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒன்னு எடுத்து செஞ்சு அன்னைக்கு தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதுக்கும் நமக்கு வேண்டாத ஆளுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான். இவனாலதான் காரியமே கெட்டு போச்சு, இவன் மாத்திர சரியா செஞ்சிருந்தானா சக்சஸ் ஆயிருக்கும். நம்ம கெடுக்கிறதுக்குன்னே இவன் வந்தா இப்படியே வந்து உருளும் அங்க மனசு. ஒரே பாத்தீங்கன்னா தூக்கத்தை விட்டு மறுநாள் காலம்பரை போய் மறுநாள் போய் கஷ்டப்படும். ஏன்னா நமக்கு வந்து காரிய சித்தியாச்சுன்னா முகம் பிரகாசம், காரியம் அசித்தி ஆயிடுச்சுன்னா, காரியம் கைகூடலன்னா நமக்கு வந்து முகம் சகிக்க முடியாது. இங்க எப்படி இருக்கணும், எந்த நிலையிலையும் நான் சமமான மனசோட இருக்கணும். அதாவது சமசித்தா. அப்படி இருக்கிறவன் செயல் செய்தாலும் செயல் செய்யாவிட்டாலும் அவன் துறவியே. செயல் செய்தாலும் செயல் செய்யாதவன். புரியுதுல? இது கீ பாயிண்ட். இத 3 ஸ்லோகத்துல சொல்லி அவர் முடிச்சார் பகவான். அதுக்கப்புறம் வந்து கடைசியா இந்த 16ல இருந்து 24 வரைக்கும் கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல், அதை பத்தி பேசுறோம். செயல் செஞ்சும் செயலற்றவன் யாரோ அவன் அவன் சன்னியாசி, முற்றும் துறந்தவன். இங்க ஞானத்தினால சந்நியாசம் எடுத்துக்கிறது, அறிவுல புரிஞ்சு சந்நியாசம். அதனால கர்மம் செஞ்சுட்டே சந்நியாசம். ஓகே, யாரும் கர்மம் செய்யாம யாராலும் இருக்க முடியாதப்பா. ஏன்னா உடல் உலகமும் செயலால் ஆக்கப்பட்டது, அதை அமைதிப்படுத்துறது கஷ்டம். அதனால அது செயல் பண்ணணும். எப்படி பண்ணணும், அது 24ல முடிக்கிற கம்ப்ளீட் பண்ற. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இது சில பேருக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? சாப்பிடுறது ஞாபகம் வரும் இல்லையா? அதனால இந்த எதுக்கு சாப்பிடறதுக்கு இது வருது அப்படின்றதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகம் மாதிரி இந்த 24 ஒரு முக்கியமான ஸ்லோகம். கீதையில பகவத்கீதையில சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் சொல்ல போறோம். அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம், கீ பாயிண்ட். ஓகே, இங்க என்ன சொல்ற, அந்த காலத்துல வந்து நிறைய ஹோம யாகம்லாம் பண்ணுவாங்க. கோயில் ஜாஸ்தி இருக்கிறத விட யாக குண்டம்லாம் நிறைய இருக்கும். அதுல வைதிக காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அக்னி வச்சுண்டு.
அதை வச்சுட்டு இவர் எல்லா விஷயத்தையும் இதை வச்சுட்டு இது இது ஒரு கீ பாயிண்ட். இதை பேஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சொல்றாரு, மற்ற சாதனை சொல்ல. அதனால இந்த 24ல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹாவே அப்படி சொல்றது யாகத்துல இருக்கிற பொருள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹோமகுண்டம் இருக்கும், ஹோமகுண்டத்துல அக்னி இருக்கும், அக்னியில விடுறதுக்கு ஹவிஸ் இருக்கும், அந்த ஹவிஸ விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஹவிஸை எடுத்து விடுறதுக்கு ஒரு கரண்டி வேணும். ஓகே, அதுக்கு பலன் இருக்கு. இந்த 5 விஷயம் இருக்கிறது. ஒரு ஹோமம் பண்ணணும்னா 5 விஷயம் இருக்கு. யாகம் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு யாகம் பண்ணினோம் இல்லையா, எங்க திருவான்மூர்ல பெருசா அதிருத்ர யாகம், யஜ்ஞம், யாகம் யஜ்ஞம், அதிருத்ர யஜ்ஞம் பெருசா பண்ணினாங்க. அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு எஜமானன் இருக்கணும். யார் செய்யணுமோ அவர் இருப்பார். ஓகே, எஜமானன். சோ அவர் வந்து கர்த்தா. எடுத்துங்களா, அவர் கர்த்தா. கர்த்தானா எஜமானன்னா யாரு இத செய்ய சொல்றாங்களோ அவங்க கர்த்தா. இங்க வந்து சுவாமி தான் கர்த்தா, அவர் தான் இதை செய்ய சொன்னார். ஓகே, செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அது இல்ல. ஓகே, அதனால எஜமானன் கர்த்தான்னு சொல்லுவான் அதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அதுல அந்த கர்த்தா அந்த எஜமானன் வந்து யார் நியமிச்சிருக்கிற அவர் வந்து ஹவிஸ் பொருள் நிறைய போடணும். என்னென்ன போட்டாங்க இல்லையா அந்த யாக குண்டத்துல பாத்தீங்கன்னா நவதானியங்கள், அப்புறம் வந்து நெய், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பட்டு, அது இதெல்லாம் பழங்கள் அதெல்லாம் போடணும். இதெல்லாம் ஹவிஸ், நிறைய பொருள் இருக்கும். அந்த பொருள்ல ஹவிஸ் சொல்லுவோம். அந்த ஹவிஸ்க்கு வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு பேரு நாம என்ன பண்ணுவோம்னா கர்மா. அதுக்கு பேரு கர்மா. ஓகே, கர்த்தா கர்மா. ஒரு யாகம்னா யஜ்ஞம்னா 5 விஷயம் இருக்கணும். கர்த்தா இருக்கணும், கர்மா இருக்கணும், பொருள் ஹவிஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹவிஸ் எல்லாம் விடுறது பாத்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய யஜ்ஞம் இருந்தது. அதனால என்ன பண்ணினாங்க, இந்த கரண்டி இருக்கும் பாருங்க, அதுக்கு ஒரு அதுல நெய் விடும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு வாழை மட்டம் எல்லாம் வச்சுட்டாங்க பெருசா வச்சு விடுறதுக்கு. அதை விடுறதுக்கு வாழை மட்டை வச்சாலும் வாழை மட்டைகள் ஒண்ணு இங்க ஒரு கரண்டி வச்சிருந்தா கட்டையில இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கு பேரு கரணம். கரணம் அது கரணம். அந்த கரணத்தினால வச்சு அதை விடுறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த அதிருத்ர யஜ்ஞத்துல பெருசா யாக குண்டம் பண்ணினாங்க. யாக குண்டம், அதுக்கு பேரு அதிகரணம். அதிகரணம். ஓகே, அதிகரணம் பேரு. ஆதாரம், அதுக்கு தான் ஆதாரம். அது ஆதாரம் இல்லைன்னா யஜ்ஞம் பண்ண முடியாது. அதுக்கு பேரு அதிகரணம் பேரு. ஓகே, அந்த அதிருத்ர யஜ்ஞத்தின் மூலியமா என்ன வரும், பலம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் போனோம். பிரயோஜனமே இருக்காது, ஒன்னும் இருக்காது இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா யாரும் போக மாட்டான். இடியட் கூட போக மாட்டான் இல்லையா. அதுல நிறைய பலன் இருக்கனால தான் 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஓடினாங்க எல்லாரும். 4 மணிக்கு போய் இடத்த புடிச்சு உட்கார்ந்து இடத்துல பண்ணிங்களா, அது பிரமாதம் இருந்தது. அப்போ 5 விஷயம் முக்கியம். கர்த்தா, கர்ம, கரணம், அதிகரணம், பலம். ஒரு யாகம்னா இந்த 5 விஷயம் இருக்கணும். அந்த காலத்துல இது 5ம் நிறைய யாக குண்டம், ஹோம குண்டம்லாம் நிறைய இருக்கும். அக்னிஹோத்திரி ஒவ்வொரு வீட்லயும் அக்னிஹோத்திரி இருந்தா. ஓகே, இப்ப அக்னிஹோத்திரில வேற மாதிரி ஆயிட்டா, வேற அக்னி. ஒருத்தர் வந்தாரு நம்ம பைலைட்டுக்கு பக்கத்துல, அவர் மாத்வா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். மாத்வா நிறைய இதெல்லாம் போட்டிருப்பாரு, சின்னம்லாம் பேர் பாடி, தோத்தி கட்டிண்டு பேர் பாடியில ஒரு துண்டை போட்டுட்டு வந்தார். எல்லாம் லட்சணம் எல்லாம் தெரியுது. காலையில 6 மணிக்கு அக்னிஹோத்திரி. நான் அப்பதான் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன் வேகமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஒண்ணு இதை எடு அல்லது போத்திட்டு வா, ரெண்டும் அனர்த்தமா இருக்கிறது. என்ன நினைப்பா, நீ மாடல் நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் அக்கிரமம். முன்ன பண்ண தெரியாது. நான் பாட்டு ஷவுட் பண்ணிட்டு வண்டி அதே வேகத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். நிச்சயமா இதெல்லாம் கேள்வி கேட்டாதான் அங்கங்க கொஞ்சம் நிப்பான். இல்ல அக்னி ஹோத்திரம் எல்லாம் விட்டுட்டான். காலையில ஹோத்திரம் எல்லாம் போய் அக்னியை வச்சு சாட்சியா பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் போயிடுது. இப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மக வீர் இருக்கு இல்லையா,
அதுல நமக்கு என்ன அக்னி எது இது இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, இங்க எல்லாமே பிரம்மம் தான். அப்படி சொல்ற பிரம்மம்னா என்ன? பரம்பொருள், இறைவன், சத்து. பகவானுக்கு இருக்கிற ஒரே ஒரிஜினல் நேம் பிரம்மன். மீதெல்லாம் அலைஸ். மீதெல்லாம் நம்ம என்னென்ன பேர் எல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் அலைஸ். பிரம்மன், அந்த பிரம்மன் பிரம்மார்ப்பணம். ஓகே, பிரம்மார்ப்பணம். பிரம்மார்ப்பணம்னா அதுல விடுறது விஷயம். ஓகே, அப்புறம் ஹபிஸுக்கு சொல்றது. இங்க முதல் லைன்லயே 4 விஷயம் சொல்லிடுறாரு பாருங்க. சோ பிரம்மார்ப்பணம், அந்த சிறுவம், அந்த ஹோம கரண்டி இருக்க, அது அர்ப்பணம்ன்றது. இந்த இடத்துல அர்ப்பணம்ன்றது அந்த கரண்டி, ஒரு நெய் விடுறோம் இல்லையா, அதுக்கான கரண்டி இருக்க, அதுக்கு பேரு அர்ப்பணம். அந்த அர்ப்பணமும் பிரம்மார்ப்பணம். ஓகே, இந்த செகண்ட் பிரம்ம ஹபிஹி, அந்த ஹபிஸ் விடுறோம் நம்ம ஹோமம் செய்யக்கூடிய பொருள், அது கூட பிரம்மம் தான். பிரம்ம ஹவிஹி. அந்த அர்ப்பணம் கரண்டியும் பிரம்மம், ஹபிஸும் பிரம்மம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி. அதுக்கப்புறம் பிரம்மா குணவ். பிரம்மா குணவ்ன்றதுன்னா அந்த அக்னி இருக்க, அந்த அக்னியும் பிரம்மம். அந்த அக்னியும் பிரம்மம். ஓகே, குதம் ஆகுதி செய்யறது, அந்த அக்னியில செய்யறது. ஓகே, எதை ஆகுதி பண்றோம் அப்படின்னா பிரம்மாகுண ஹுதம். எதை அதுல ஆகுதி பண்றோமோ ஹபிஸ், அந்த விஷயமும் பிரம்மம். ஓகே, அக்னி பிரம்மம், அந்த அக்னியில விட்டுற அபிசும் பிரம்மம். அதுக்கப்புறம் அந்த கரண்டியும் பிரம்மம், அந்த அக்னி குண்டம் இருக்க அதுவும் பிரம்மம். ஓகே, சோ இப்படி எல்லாம் செய்யறது. சரி, அதுக்கப்புறம் என்ன? கடைசி தேர்ட் லைன், பிரம்மைவ தேன கந்தவ்யம். அப்படின்னா என்ன? எது அது அடையக்கூடிய பலன் இருக்க, அதனால அதுவும் பிரம்மம். ஓகே, எப்படி அது அடையறதா? பிரம்ம கர்ம சமாதினா. அது போல நான் செய்யக்கூடிய எந்த செயல் செஞ்சாலும் பிரம்மத்திலேயே ஞாபகமா வச்சு அதையே செஞ்சோம்னா அது பிரம்மம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அப்படின்னா பாரதி, அங்க இருப்பதும் பிரம்மம், இங்க இருப்பதும் பிரம்மம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். சோ பியூட்டிஃபுல். பூர்ணமதஹா பூர்ணமிதம். பூர்ணமதஹா பூர்ணமிதம். இந்த இதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். இந்த இதம் ஜகத்து சர்வம் பூர்ணம். இந்த பாடியும் மைண்டும் அதுவும் பூர்ணம். பூர்ணம் மீன்ஸ் பிரம்மம், ஆத்மா, இறைவன். ஓகே, அப்படிப்பட்டது இந்த ஸ்லோகா, கீ பாயிண்ட் ஸ்லோகா. அதனால நீ எது செய்தாலும் செஞ்சின்னு இருக்கிறதும் விடுறதும் விடப்படக்கூடிய விஷயமும் எங்க விடுறமோ அதுவும் எல்லாம் பிரம்மம். அதனால அடையக்கூடியது என்ன பலன்? பிரம்மம். ஏன்னா பகவானை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பகவானை தவிர எதுவும் இல்லை. சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். எல்லா இடத்துல ஈசாவாசியம் இதம் ஜகத்து, ஈசாவாசியம் இதம் ஜகத்து. இந்த ஹோல் ஜகத்தை அனைத்தும் அண்ட சராச்சரங்களும் நாராயணன் தான். நர நார அயனம் நாராயணம். நாரணா ஹோல் ஜகத்து, நரசிய நார. அப்படின்னா இந்த ஹோல் ஜகத்து எதுல தாங்கின்னு இருக்கிறதோ, அயனம் ஆசிரியாக சார்ந்து இருக்கிறதோ அது நாராயணன். அது பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். சரி, இதுல இருந்து நம்ம சாப்பிடுறோமே, அதுல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா, இங்க சாப்பிடுறவன் கர்த்தா, அவன் பிரம்மன். அது சாப்பிடக்கூடிய பொருள் இருக்க கர்மா, அதுவும் பிரம்மன். அது சாப்பிடுறோமே, எதுல சாப்பிடுறோம்? கையிலயோ அல்லது கரண்டிலயோ சாப்பிடுறோம். அந்த கை இருக்க மிருகம் மாதிரி இப்படி சாப்பிடுறது இல்ல. நான் எல்லாம் கையை எடுத்து சாப்பிடாது, இப்படி அது வாய் வச்சு சாப்பிடும். மனுஷன் கையில் வச்சு சாப்பிடுறான். இந்த கை கரண்டி, அது கரணம். ஓகே, அதிகரணம் எது? அதிஷ்டானம் எது? ஹோல் ஸ்டமக். ஹோல் ஸ்டமக் அதிகரணம்.
பலன் என்ன? பசி ஆறுறது. அது பசி ஆறுறது. இது எல்லாமே பிரம்மார்ப்பணம்ப்பா. நீ சாப்பாடு வச்சிருக்கிறதும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு எது இருந்தாலும் அது பிரம்மன். அதுதான் அதுல சுவாமி அன்னம் பிரம்மம், அன்னம் பிரம்மம். அதுதான் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்றது. வேஸ்ட் பண்ணக்கூடாது, அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால என்ன அர்த்தம்? வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சமா போடணும்னு அர்த்தம். அன்னம் பிரம்மம். அது சாப்பிடுறான அவனும் பிரம்மம், அந்த கை பிரம்மம், இந்த ஸ்டொமக் இருக்க அதுவும் பிரம்மம், பசி ஆடுறதும் பிரம்மன் அப்படி சொல்றது. அதனால இதுல இது பண்ணி புரோஷனம் பண்ணி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் எல்லாமே செய்யலாம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர், பிரம்மார்ப்பணம் பிரம்மனாகுதம், பிரம்மைவ தேனகந்தோன் பிரம்ம கர்ம சமாதினா. ஹரி ஓம் தத் சத். அழகா ஒரு கிருஷ்ணா இருக்கும். இந்த ஆலிதழ் கண்ணன் பாத்திரீங்களா? இந்த கட்டவரில் எடுத்து வாயில கடிச்சிருப்பான். ஏன் நல்ல போய் கடிப்பானோ? அப்படி இல்ல. அதோட தாற்பயம் என்னன்னா, இதுவும் பிரம்மன், இதுவும் ஒரே இடம் தான், வாயில வைக்கிறது ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான்றத காட்டுறது. பியூட்டிஃபுல் அந்த ஆலிதழ் கண்ணன். பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்றத காட்டுறது. அதனால பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த சாப்பிடுற விஷயமே என்னன்னா இந்த பிராணாகினி ஹோத்திரம், அதுக்கு பேரு. நீ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க நீங்க போய் சங்கேத பாஷையில பேசலாம். என்ன பிராணாகினி ஹோத்திரம் முடிஞ்சுதா அப்படின்னு. பிராணாகினி ஹோத்திரம்னா சாப்பாடு முடிச்சாச்சா அப்படின்னு அர்த்தம். பிராணாகினி ஹோத்திரம் இது. ஓகே, அதனால இது அக்னி ஹோத்திரம்பா. அந்த அக்னி ஹோத்திரம் முடியலன்னா கூட இந்த பிராணாகினி ஹோத்திரம் டெய்லி பண்றமே, அதையா சொல்லிப்போம் ஒருத்தர். பிராணாகினி ஹோத்திரம் முடிஞ்சுதா அப்படின்னா பிராணாகினி ஹோத்திரம் சாப்பாட்டு ஆச்சான்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் சொன்னாரு. இந்த 24வது ஸ்லோகத்துல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம், அது 4 விஷயம் சொல்லிடுது. 4வது செகண்ட் லைன் பிரம்மைவ தேன கந்தவ்யம். இதெல்லாம் எப்படியா? அந்த பிரம்ம கர்ம சமாதினா, எந்த வேலை செஞ்சாலும் பகவானுடைய நிமித்தமா அது இறைவனுக்கு அர்ப்பித்து செய், அப்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி செஞ்சுட்டா அகர்மணி, நீ கர்மம் செய்தாலும் செய்யாதவன். புரிஞ்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்க பாப புண்ணியம் நம்மை ஒட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. குறிப்பா மற்றவருடைய சொற்கள் என்னை தைக்காது. அப்படின்னா சொர்ணக்கட்ட ஜென்மமா ஆயிடுமான்னு கேட்காதீங்க. அது திட்டுறதும் பிரம்மன், வாங்கிக்கிறதும் பிரம்மன் தான். விடு, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஒரு ஆத்திருக்கு. எல்லாம் சர்வம் பிரம்மன் அப்படி புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போனோன்னு நேரா வாசல்ல போன மதம் முடிச்ச யானை வந்தது. விலகிப்போ விலகிப்போன்னா, எதுக்கு விலகணும்? இப்பதான் கிளாஸ் கேட்டுட்டு வரேன். எல்லாம் பிரம்மன், அதுவும் பிரம்மன், நானும் பிரம்மன். பிரம்மத்திலிருந்து பிரம்மன் எதுக்கு விலகணும்? அதை தூக்கி அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தார். குரு போய் பார்த்தார். என்ன தம்பி என்ன ஆச்சு? எல்லாம் உங்க உபதேசம் கேட்டுதான். அவர் சொன்னார், மேல ஒரு பிரம்மம் கத்திட்டு வந்தது, அதை கேட்க கூடாதா? புரியுதுல்ல? இது எப்போ நமக்கு வரணும்னா, நமக்கு ஆபத்து துக்கம் வருது, அப்போ இந்த ஞானம் வரணும். இந்த ஞானம் புரியுதுல? இப்ப கொழுக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிள்ளையார் சதுர்த்தியில வரப்போறது. பிள்ளையார் சதுர்த்திக்கு செப்டம்பர்ல வரும். கொழுக்கட்டை பண்றது எல்லாராலையும் வராது. கொழுக்கட்டை பண்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. எனக்கு சென்னையில தெரிஞ்சு 2-3 பேர் தான் நல்லா பண்ணிருக்காங்க. புரியுதா? குழன்னு பண்ணிடுவாங்க, எதை தொடக்கூட முடியாது, அப்படிலாம் பண்ணிடுவாங்க. அது உள்ளர பூர்ணம் வச்சு அதை பியூட்டிஃபுல்லா பண்ணணும். கொழுக்கட்டை பண்றது கொழுக்கட்டை தெரியல. ஒருத்தன் போய் ஒரு வீட்டுல கொழுக்கட்டை சாப்பிட்டு புது மனைவி கிட்ட இது கொழுக்கட்டை சொல்லணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பழைய காலத்து கதை. ஓடி வந்தா ஒரு சின்ன வாய்க்கால கொழுக்கட்டை கொழுக்கட்டை சொல்லி ஐத்திரி பச்சான்னு தோர்தான். அந்த ஐத்திரி பச்சா செஞ்சு கொடுறேன். ஒரு ஐட்டமே இல்லையா? என்ன உங்க அம்மா என்னதான் சொல்லி கொடுத்துருக்கா? இது இந்த அம்மா வீடு அப்பா வீடு தான் சண்டே வர்றது வீட்டுல. என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. எங்க ஆத்த பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு மூக்குமே கோபம். இன்னத்து பெரிய கிழிச்சு கூட என்ன சொல்லி கொடுத்தா? ஐத்திரி பச்சா தெரியல உனக்கு? திருப்பி பூரிக்கட்டை எடுத்து ஓங்க ஒரு அடி அடிச்சான்.
அவ மாமியார் கரெக்டா வந்துட்டான். என்ன மாப்பிள்ள கொழுக்கட்டை மாதிரி. அதுதான் அதுதான் இது ஓல்டு ஸ்டோரி. நியூ ஸ்டோரி எப்படி தெரியுமா? அப்படி பூரிக்கட்டை தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோ, அவ கேட்ச் பண்ணி திருப்பி அடிப்பா. என்ன அடிக்கிறேன் இப்ப அடிக்கவும் முடியாது. ஏன்னா பூரிக்கட்டை பூரிக்கட்டை கிடையாது. இப்போ பிரஸ் எல்லாம் அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. இப்ப யாராவது பக்கத்து மாமி கிட்ட கொழுக்கட்டை கத்துண்டா இன்னிலேருந்து கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு கூடாது. ஆனா அந்த செப்டம்பர் மாசம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை மறந்துடக்கூடாது. இன்னிலேருந்து சொல்லிட்டு கூடாது. ஆனா அன்னைக்கு இது ஞாபகம் வரணும். புரியுதுல? அது போல நம்மளை ஏமாத்திட்டான், சீட் பண்ணிட்டான், இல்ல திட்டுறான்னா அந்த டயத்துல ஓகே இதுவும் பிரம்மம் அதுவும் பிரம்மம் போட்டோம் அப்படின்னு வந்துட்டுனா ஞானம் நமக்கு எப்போ அந்த டயத்துல மறந்து போயிடும். அதனால ஞானம் அந்த பக்கம் வரணும்பா. இது முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். சரி போட்டோம். இதுக்கப்புறம் ஞான சாதனானி நிறைய விதவிதமான சாதனை எல்லாம் சொல்ற இந்த விஷயத்துல. ஒவ்வொரு ஆன்மீக சாதகர்களும் விதவிதமான சாதனம் பண்ணிட்டு வரணுமா. அதுல பகவான் விதவிதமா சொல்ற. என்னென்ன சொல்றாரு சுருக்கமா பார்க்கலாம் கடகடன்னு. தெய்வம் அபரே யஜ்ஞம் யோகினஹா. சில பேரு விதவிதமான தெய்வங்களை கும்பிடுறாங்க. பல காரணத்துக்காக பல தெய்வத்துக்கு போனா, இந்த பக்கம் நீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா நவ திருப்பதின்னு இருக்கு. நவ திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்காக போவாங்க. சில பேர் வீட்டுல பூஜை எடுத்துட்டு இருப்பாங்க. சாலிகிராம் பூஜை இருக்கிறது, இல்ல மேரு பூஜை இருக்கிறது, பரம்பரையா பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு ஒருத்தர் முந்தா நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வயசாயிடுச்சு. அவங்க பையனும் வராங்க, எல்லாம் 2 பேரும் யோகாக்கு வராங்க. நீங்க சொன்னா கேட்பான். இந்த சாலிகிராம் பூஜை தொடர்ந்து பார்க்க கூட மாட்டான். என் காலத்துக்கு பிறகு அது இதுவாயிடக்கூடாது, பரம்பரையா வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நோக்கில் அவனுக்கு சொல்லி கொடுத்துருங்களேன். நீங்க சொன்னா கேட்பான், சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றேன். சமயம் பார்த்து சொன்ன நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னா செய்ய மாட்டான். அதனால என்கிட்ட சொன்னதை சொல்ல வேண்டாம், நான் சமயம் பார்த்து சொல்றேன். நான் இப்படி பரம்பரை இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பரம்பரையா கும்பிட்டு வரதெல்லாம் இப்ப இருக்கிற தலைமுறை அவசரத்துல விட்டு கொடுத்துங்க, செய்ய மாட்டது. அதனால அந்த பரம்பரையா ஒரு எத்தனையோ தலைமுறையா பண்ணிட்டு வர பூஜை எல்லாம் இருக்கிறது, புனஸ்காரம் இருக்கிறது. இப்ப நவராத்திரி இருக்கிறது. நவராத்திரி பண்டிகை எத்தனையோ தலைமுறையா பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம என்னாச்சு, முதல்ல பொம்மை எல்லாம் இருந்தது. இப்போ அந்த ரெடிமேடு இது வந்தது. அதுக்கப்புறம் ரெடிமேடு கோலம் வந்தது. அதெல்லாம் போய் இப்ப சும்மா 2 பொம்மையை தூக்கி வச்சுட்டு கடைசி 3 நாள் மாத்திரம் கும்பிட்டுப்பா. அப்படி எல்லாம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. எல்லாம் பிஸி. என்ன பிஸியோ தெரியல. அதனால இந்த பரம்பரை விடக்கூடாது. சில பேர் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதனையா பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல குட் சாதனை, நல்ல சாதனை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அடுத்த சாதனை ஸ்ரோத்ராதினி இந்திரியாணி அந்நிய சம்ய மாக்ஷினி ஜுக்வாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இந்திரிய கட்டுப்பாடோட புலன் கட்டுப்பாடோட தன்னை அடக்கிண்டு பேசுறத குறைச்சிக்கிறது, பாக்குறத கண்டதுல பார்க்க கூடாது, மௌனமா இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான சாதனைகள் பண்ணுங்க. சில பேர் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்தி தன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் சில பேர் தபஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்து. இதுக்கு பேர் தமஹான்னு சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல தமஹா இந்திரிய கட்டுப்பாடு. தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்திருக்கின்ற அக்னியில தன்னுடைய இந்திரியங்களை ஆகுதி பண்றது, சாப்பிட மாட்டேன் என்று ஆகுதி பண்றது. அப்படியே கிருஷ்ணா சொல்றாரு. 3வது விஷயம் என்ன சொல்றாரு, 3வது அதாவது இந்த கண்ணு காது இந்த புலன்கள் எல்லாம் நல்ல விஷயத்துல ஈடுபடுத்துறது. நல்ல பஜன் இருக்கிறது. இப்ப நீங்க இங்க வரீங்க, பஜன் எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுத்துறது. அதுல சாதனை பண்றது. ஓகே, இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆரோக்கியமாகும். அதுபோல நல்லதை பேசக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது இல்ல, நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதையே செய்யறது, அது ஒரு சாதனை. சத்சங்கத்திலே ஈடுபடுறது, அப்படி செய்யறது. இன்னொரு சாதனை என்ன, அடுத்தது தியானம் பண்றது. சில பேர் மனசை கண்ட்ரோல் பண்றது, எப்பயும் ஜபம் பண்ணுவாங்க.
ஒரு ஆவருத்தி இல்லையா? அப்படி பண்றது 24 லட்சம். இப்ப காயத்ரி மந்திரம் இருக்கிறது. அந்த காயத்ரி மந்திரத்தை சாகரத்துக்கு முன்னாடி 24 அக்ஷரம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் 24 லட்சம் தடவை சொல்லிடுறது. ஓகே. பஞ்சாட்சரம் இருக்கிறது, 5 எழுத்து மந்திரம், 5 லட்சம் சொல்லிடுறது லைஃப்ல. இது ஒரு ஆவருத்தின் பேர், இதுக்கு பேரு. அப்ப இப்படி ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இந்த மாதிரி தியானத்தை மனசை கட்டுப்படுத்துறது, இதுக்கெல்லாம் எப்பயும் அவங்க பாத்தீங்கன்னா மனசை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க ஒரு குரூப். அது சமஹா அப்படி ஒரு சாதனை பண்ணாங்க. சில பேர் என்ன பேரு திரவிய யஜ்ஞம் பண்ணுவாங்க, திரவியெல்லாம் யஜ்ஞம் பண்ணுவாங்க. தானம் கொடுத்து அது மூலியமா சந்தோஷமாயி தன்னை சுத்திப்படுத்திப்பாங்க. எது இல்லையோ அது மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இருக்கிறதுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி திரவிய யஜ்ஞம். அல்லது மேத்ஸ் தெரிஞ்சா மேத்ஸ் சொல்லி கொடுக்கணும், திரவிய யஜ்ஞம். எனக்கு என்ன தெரியுமோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது, ஆர் ஷேரிங். அது ஒரு தபஸ் இல்லையா? என்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அது யார்கிட்ட இல்லையோ அது கொடுக்கணும். என்கிட்ட புத்தி சப்போஸ் இருந்ததுன்னா யாருக்கா கொடுக்கணும். மேத்ஸ் எது தெரியலையோ ஒரு 10 பேருக்கா டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. சில பேர் அஷ்டாங்க யோகம், எப்ப பார்த்தாலும் யோகெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி உபாசனெல்லாம் விதவிதமான உபாசன தியானம் எல்லாம் பண்ணி அப்படி யோகத்துல இருக்கிற ஒரு குரூப். அப்படி சொல்லிட்டே போறாரு. அப்புறம் சுவாத்திய ஞான யஜ்ஞம். அது என்னது? ஸ்தோத்திரம் படிக்கிறது. எப்பயும் எங்கேயும் படிச்சுட்டே இருப்பாங்க. விஷ்ணு சகஸ்ரநாம, லலிதா சகஸ்ரநாம, ஏதாவது பாராயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. பாராயணம் அவங்களுக்கு இதுதான் முழு மூச்சு, இதுதான் லட்சியம். இது பண்ணினா போறோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒரு சாதனையாவது பண்ணணும் வாழ்க்கையில, ஒன்னும் பண்ணக்கூடாது இருந்துடக்கூடாது. அது மாதிரி விஷ்ணு சாஸ்திரமா தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஏதாவது பாராயணம். சில பேர் பிராணாயாமத்துல இருப்பா, முழுக்க இருப்பா. இப்ப நாங்க நெரூர் பக்கத்துல ஒரு பிராணாயாம வள்ளலார் குரூப்புக்கு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு பிராணம் தான் முக்கியம். பிராணன் எப்படி கட்டுப்படுத்துறது, பிராணன் கட்டுப்படுது, பிராணன் இது வந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்கும். அதுவே பத்தி பேசுவாங்க. நான் எல்லா குரூப்லயும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா ஜனங்களும் தெரியும். கண்ட்ரோல் பண்றது, கும்பகா பண்றது, பிரத்த ஹோல்டு பண்ணினா எப்படி பண்றது. அப்புறம் அந்த கும்பகாலேயே கேவல கும்பகா இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் லட்சியம், மோட்சம். பிரீத் வெளியில வராம அப்படியே இருப்பாங்க. நான் கூட இதெல்லாம் பண்ணிருக்கேன். மூச்சு வெளியில வராம அது கேவல கும்பகா பண்றது. அப்படிலாம் அதெல்லாம் சித்தர்களுடைய ஒரு வேலை. அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அப்புறம் நியத ஆகாரத்துல நியதம் இருக்கிறது, ஆச்சாரம். நான் கண்ட இடத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பத் குமார்னு அட்வொகேட், சீனியர் லாயர் இருந்தார். அவர் அவ பையன் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு ஆத்துல போய் சாப்பிட்டு வந்தார். எங்கேயும் சாப்பிட மாட்டார். அவ்வளவு ஆர்த்தடாக்ஸ், ஆச்சார சீலன். அந்த மாதிரி சில பேர் ஆகாரத்துல ரொம்ப ரொம்ப கண்டிஷன் இருப்பாங்க. ஒரு இன்ச்சு டிஃபரெண்ட் ஆச்சுன்னா போச்சு, யுத்தமே ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சாரமா இருப்பாங்க. உணவுல அந்த மாதிரி தபஸ் இருப்பாங்க சில பேரு. இப்படி பல பேர் பல விதமான தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் ரைட்டு தான். யார் போகியா வந்தா ரோகி, யார் போகியா வந்தா ரோகி. கண்டதை சாப்பிடலாம், கண்ட இடத்துக்கு போலாம், கண்டபடி இருக்கலாம், கண்டதை காட்சி கொண்டதை போலன்னா அவனால் லைஃப் இருக்க முடியாது. இங்க பகவான் கடைசியா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி தபஸ்ல யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நல்ல லோகத்தை அடைவார்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி எந்த தபஸும் பண்ணாம சும்மா சோம்பேறியா கண்டபடி அந்த பேல்புரியெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்டாமன்னு அலையறவனோ அவன் இந்த லோகத்திலையும் உருப்ப மாட்டான், அந்த லோகத்திலையும் போக மாட்டான்ற. புரியுதா? ஓகே ஓகே. இந்த 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 சாதனையிலேயே பெஸ்ட் சாதனை எது சொல்லுங்க சார்? அது நான் பண்றேன் இல்லையா? அந்த சாதனையே பெஸ்ட் சாதனை எது அப்படின்னா 33வது அத்தியாயத்துல சொல்ற பகவான் கிருஷ்ணா. அதை பண்ணினா இது இருக்கிறதுலே சிறந்த சாதனம், உயர்ந்த சாதனம். அதுதான் அர்ஜுனா, அதை நீ செய் அப்படின்ற. அந்த சாதனை பண்றத நிறைய பேருக்கு முடியாது. ஏன் முடியாது? அது பெரிய விஷயம், அது சிறந்த விஷயம். அது ஒண்ணு பண்ணினாலே பொறுமை, அது சிறந்த சாதனை ஆயிடுமே. அதனால 33வது ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். நான் ஏற்கனவே சொன்ன 4வது அத்தியாயத்தில் நிறைய முக்கியமான ஸ்லோகம்லாம் இருக்கிறது. குட் பேக்கேஜ் இது. 33
ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞம் பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. பியூட்டிஃபுல் ஸ்லோகா இது. இவர் சொல்றாரு, ஏ பரந்தப பார்த்தா, ஏ அர்ஜுனா, எது சிறந்தது அப்படி நானே சொல்றேன் பாரு. எது சிறந்தது அப்படின்னா, இப்ப பலவிதமான திரவியங்கள் கொடுத்து யஜ்ஞம் பண்றாங்க. திரவியமயாத் யஜ்ஞாத். இப்ப நான் முன்னாடி சொன்னதெல்லாம் திரவியங்கள் தியாகம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி பலவிதமான சாதனை எல்லாம் பண்ணுகிறார்கள். அந்த சாதனையை விட அந்த எல்லா இதுக்கு முன்னாடி சொன்ன பலவிதமான சாதனைகள் சாஸ்திரத்துல சாதனை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கீதையிலே நிறைய சாதனை வரப்படுது. அந்த சாதனையெல்லாம் விட சிறந்த சாதனை எது? ஞான யஜ்ஞா ஸ்ரேயான். ஞான யஜ்ஞம் தான் ஸ்ரேயான். ஸ்ரேயஸ் எது சிறந்தது அப்படின்னா ஞான யஜ்ஞம் தான் சிறந்தது. அன்னைக்கு போய் கிராமத்துல போய் சேவை பண்ணிட்டு வந்தீங்களே, அது ஒரு யஜ்ஞம், வழிபாடு, வர்ஷிப். அதெல்லாம் ஓகே. ஸ்தோத்திரம் படிக்கிறது, வேத வேத அத்தியனம் பண்றது, அது ஒரு வர்ஷிப், நோ டவுட். பாராயணம் பண்றது பெஸ்ட். அப்புறம் அதிருத்ர யஜ்ஞம் போனது பெஸ்ட். ஓகே. த பெஸ்ட் எது அப்படின்னா ஞான யஜ்ஞம். நான் சொல்லல, இது கிருஷ்ணா சொல்ற ஸ்லோகத்தில் இருக்கு. இதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஞான யஜ்ஞம் என்ன சார், அதை சொல்லிடுங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்களோ அது ஞான யஜ்ஞம். புரியுதுல? சாஸ்திரத்தை, பகவத்கீதைய, வேதாந்தத்தை, உபனிஷத்தை கேட்கறது எதுவோ அது. சர்வோ உபனிஷதோ காவகா, சர்வோ உபனிஷதோ காவகா. எல்லா உபனிஷத்துக்குள்ளே சாரம் பகவத்கீதா. அதனால சமர்த்த சாஸ்திர உபனிஷத்து சாஸ்திரம் எது இருக்கிறதோ அதுதான் கீதா. அந்த பகவத்கீதா கேட்கறது ஞானம், ஞான யஜ்ஞம். ஓகே. அதனால அகிலம் கர்ம சர்வம் ஞானேன பரிசமாப்யதே. ஞானேன பரிசமாப்யதே. அதாவது அகில கர்ம சர்வம், நீ எந்த டைப்ல கர்மம் செஞ்சாலும் இந்த ஞான பரிசமாப்யதே, இந்த ஞானத்துல அதெல்லாம் நிறைவடைஞ்சிருதுப்பா. இதுதான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா, அப்படி ஞான யஜ்ஞம்னா என்ன? இறைவனை பற்றின தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது எதுவோ அது ஞான யஜ்ஞம். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறது உபாசனா. மூட இந்த சீடை முறுக்கு எல்லாம் வச்சு காலெல்லாம் போட்டு அழகா சிங்காரிச்சு எல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் திவ்யமா இருக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம்ப்பா. ஆனா அந்த பகவான் வாய் திறந்து சொல்லிருக்காரு, அந்த விஷயத்தை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது எதுவோ அது ஞானம். ஓகே. அதனால அது நீங்க குழந்தைங்க வந்து, அம்மா கடவுள் எங்க இருக்கிற? எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாரு, அதுக்கு ஏன் கோயிலுக்கு போனோம்? பயமுடு குதர்க்கமா கேட்க. அம்மா கடவுள் நான் கொடுமையானவனா? ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான்? இப்படி ஒரு 10 கேள்வி கேட்டதுன்னு வச்சுக்கோ. குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க இவங்க சின்ன குழந்தைங்க கேட்டுனா எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும் பகவானுடைய தத்துவத்தை பத்தி? பகவான் யாரு, அவருக்கு எனக்கு சம்பந்தம் என்ன, அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு, வைகுண்டத்தில் இருக்காரா, சிவலோகத்தில் இருக்காரா, இல்ல பரலோகத்தில் இருக்காரா, எந்த லோகத்தில் இருக்காரு? ஒரு பையன் கேட்டா, பரலோகத்தில் இருந்து படைச்சார்னா அந்த பரலோகத்தை படைச்சது யார்? கேள்வி கரெக்ட் தானே? பையன் கேட்கறது கரெக்ட் தான். அப்போ இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுவோ ஞானம். இறைவனை பத்தி, ஜகத்தை பத்தி, என்ன பத்தி உள்ள சம்பந்தம் எல்லாம் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது எதுவோ அது ஞானம். மீதுக்கெல்லாம் அறிவு வேணும்னு அவசியம் இல்லை.
இப்ப நானும் ஜபம் பண்ணணும்னு வச்சுங்க, அதுக்கு ஸ்பெஷலா ஒன்னும் அறிவு வேண்டாம். ஒருத்தர் குரு சொல்றத கேட்டுட்டீங்கன்னா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு சொல்லிட்டா போறோம். இங்க கிளாஸ்ல உட்கார்ந்து நடுநடுல எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. இது இங்க அறிவை பயன்படுத்தியே ஆகணும். ஞானம் அதனால ஞான பரிசமாப்பியதே, அதனால உயர்ந்த ஞானம் இதுதான்ப்பா அப்படின்னு இவரு சொல்லி முடிச்சார். அதனால இந்த 4வது ஸ்லோகத்துல அவதார தத்துவத்தை பத்தி சொன்னாரு, அப்புறம் ஞான கர்ம சந்நியாசத்தை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறம் விதவிதமான சாதனைகளை பத்தி சொன்னாரு. அந்த சாதனைகளே சிறந்த சாதனை ஞானம் தான் சாதனை அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லி முடிச்சார். ஓகே, அப்போ பக்தி சிறந்தது இல்லையா? பக்தி எது சிறந்ததுன்னா பகவான சரியா புரிஞ்சுக்கிறது எதுவோ அது பக்தி. பக்தி பத்தி சொல்ல போறார், 4 விதமான பக்தி பத்தி சொல்ல போறார். ஞானி சிறந்த பக்தி அப்படி சொல்ல போறார். என்னை பத்தி சரியாக புரிந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானி. அது நம்ம பக்தி யோகத்துல பார்க்க போறோம். அதனால இப்படி எல்லாம் சரிங்க. ஓகே சார், இதெல்லாம் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிற இடத்துக்கு எங்க சொல்றோமோ கீதா கிளாஸுக்கு வரணும், அங்கதான் போனோம், வேற வழி கிடையாது. அதனால 34வது ஸ்லோகத்துல சொல்றாரு எங்க போய் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த விதத்துல போனோம், அதெல்லாம் அவரே சொல்றாரு. அவரே சொல்றாருன்னா உபனிஷத்து சாரம் தான் பகவத்கீதை. அதனால உபனிஷத்துல வேதத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் கீதையில இருக்கு. ஓகே, 34வது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷிணः. தத்வித்தியே அர்ஜுனா, தத்வித்தி இந்த ஞானத்தை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்? ஞான உபதேக்ஷந்தி. யாரு ஞானினகா? ஞானினகா ஞான உபதேக்ஷந்தி. யார் ஞானிகளோ அவர்கள் உபதேசத்தை கூறுகிற இடத்தில், இந்த கீதா சாஸ்திரம் சொல்ற இடத்துல கரெக்டா வேலைக்கிழமை போய் இந்த விஷயத்தை ஞானத்தை தெரிந்து கொள், கட்டடிச்சுடாத அப்படின்ற. ஓகே, எப்படி போகணுமா? பிரணிபாதேன. பிரணிபாதேன்னா பணிந்து பணிவிடை செய்து பவ்யமா போகணும். இல்ல மத்த நாலேஜ் எல்லாம் சயின்ஸ் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ்னா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இந்த நாலேஜ்ல நீ அது பவ்யமா போகணுமா? ஓகே, பணிந்து வணங்கி போகணும் அப்படின்ற பகவான். பிரணிபாதேன, பிரணிபாதேன இத பவ்யமா குரு கிட்ட போய் சேரு அப்படின்றார். சேவையா, அவருக்கு சேவை செய்து, அவருக்கு சேவை செய்யறதுனால ஓ குருக்கு சேவை செய்யறது இல்ல பகவானுக்கு சேவை செய்யறதுன்னா அவருடைய வெல்ஃபேருக்கு இல்ல, நம்மளை நாமே சுத்தி பண்ணிக்கிறதுக்கு. இப்ப நம்ம சேவா காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த சேவா காரியம் அவருக்கு ஏதோ பண்றது இல்ல, இல்ல அந்த மக்களுக்கு போய் ஏதோ பண்றது இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போய் அந்த மக்களுக்கு எல்லாம் போய் எல்லாத்தையும் குளிப்பாட்டி சுத்தம் பண்ணிட்டு ஊரெல்லாம் பண்ணிட்டு வந்தேன், திருப்பி ஈகோ ட்ரிப் ஆயிடக்கூடாது. நம்மள சுத்தி பண்ணிக்கிறதுக்கு, நம்மள மனச பக்குவப்படுத்துறதுக்கு இதெல்லாம். ஓகே, ஏன் புட்டபர்த்தில சாய் சத்ய சாய் ரெகுலர் சொல்றது எதுக்கு? சித்த சுத்தி வரணும்னா கர்மம் பண்ணி ஆகணும், கர்மம் பண்ணணும்னா கர்ம யோகம் பண்ணணும், கர்ம யோகம் பண்ணணும்னா சேவா பண்ணு, சேவா செய். ஏன்னா நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கு? ராக துவேஷமும் நிறைய உள்ள இருக்கு, பதிஞ்சு இருக்கிறது. அதை எடுக்கணும்னா வார வாரம் போய் ஏதாவது ஒரு ஊர்ல கிராமத்துல போய் சேவா பண்ணிட்டு வாங்க. நிறைய கிராமத்தை எடுத்துக்கோங்க, தத்து எடுத்துக்கோங்க, போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் சொல்றது சேவையா? சேவையான என்ன? அவருக்காக சொல்லிட்டாரு அதனால செய்யறோம், அப்படி இல்லை. இதெல்லாம் நம்மள பியூரிஃபை பண்ணிக்க. அதனால இங்க அந்த மாதிரி சேவை பண்ண 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 அவர் லெக்சர் கொடுக்கிறார் இல்லையா, அது புரியும், அப்பதான் புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் நல்லா சொல்றார், என்ன சொன்னார், நல்லா சொல்றார், என்ன சொன்னப்பா 2 பாயிண்ட் சொல்லு, நீ அங்க கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காத. அதனால பரிபிரஷ்னேன அதெல்லாம் புரியல, கேள்வி கேளுகின்றாரு. ஆனா கபடமா கேட்காத, இந்த ஆளுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்காக கேள்வி கேட்க கூடாது.
சந்தேகம் வரும்போது அப்பப்போ கேள்வி கேட்டுக்கோ. பரிப்பிரஷ்னேன, இது நம்பிக்கை கிடையாது. இந்த ஞானத்துக்கு வந்துட்டா நம்பிக்கை ஃபெய்த் கிடையாது. கேள்வி கேட்டு தெளிவாகி அது பிரகாரம் பண்றது. ஓகே, பரிப்பிரஷ்னேன யாருகிட்ட போனோம்? அடுத்தது தத்துவதர்ஷினஹா, யாரு இந்த இறைவனுடைய தத்துவத்தை, என் தத்துவத்தை தெரிந்தவர்கள் யாரோ அவர்கள்கிட்ட, குருமார்கிட்ட போய் கேட்கணும். ஓகே, அப்படி கேட்கணும். குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தத்துவதர்ஷினஹா. அதுல வேதம் என்ன சொல்றது? தத்விஜானார்த்தம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அந்த குரு எப்படிப்பட்ட இருக்கணும்? ஸ்ரோத்ரியரனா இருக்கணும், பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அவருக்கு குருவுக்கு குரு இருக்கணும், அவர் பாடம் படிச்சிருக்கணும். அப்புறம் பிரம்மனிஷ்டனா இருக்கணும், சொன்னபடி செய்யக்கூடியவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர் யாரோ அவர்கிட்ட உட்கார்ந்து பாடத்தை கேளு, ஞானத்தை வாங்கிக்கோ. அப்படி இந்த தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். உபதேக்ஷந்தி ஞானம், அந்த ஞானத்தை நீ வாங்கிக்க. யார்கிட்ட? தத்துவதர்ஷினகா, யார் ஒருத்தர் தத்துவத்தை தெரிந்து கொண்டார்களோ, ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணார்களோ அவர்கள்ட்ட போய் புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி இத முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இந்த ஞானத்தினால என்ன பலம், பிரயோஜனம் என்ன அப்படின்னா நிறைய பிரயோஜனம் இருக்குப்பா. அந்த பிரயோஜனம் பத்தி எல்லாம் சொல்றாரு. பிரயோஜனம் பத்தி என்ன சொல்றாரு? நான் 3 பிரயோஜனம் முக்கியமா சொல்றாரு. 3 பிரயோஜனம் என்ன? யத் ஞாத்வா புன ஏவஹ மோகம் ந யாஸ்யசி. நான் யாஸ்யசி எல்லாமே போயிடும்பா. எந்தெல்லாம் போயிடும்? உன்னுடைய மயக்கம் போயிடும். முதல் அத்தியாயத்துல அவனுக்கு என்ன வந்தது? சோகம் வந்தது. சோகம் எதனால வந்தது? ராகத்தினால வந்தது. ராகத்தினால வந்ததுனால என்ன ஆச்சு? அவன் புத்தி மயக்கம், மோகம் வந்தது. எல்லாம் தப்பு தப்பா பேசினா இல்லையா? இங்க பகவான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த மோகம் போகும். மோகம் புனக ஏவம் மோகம் ந யாஸ்யசி. எதனால? யத் ஞாத்வா, இந்த ஞானத்தினால அவனுக்கு உள்ள மோகம், டெல்யூஷன், இது ரைட்டா அது ரைட்டா அந்த மாதிரி இருக்கிற குழப்பம் இருக்க, அந்த குழப்பெல்லாம் நீங்கிடும் அப்படின்றார். ஓகே, இது முதல் பலன். இரண்டாவது பலன் ஞானேன பிளவேன சர்வம் பிரிஜினம் சந்தரிஷ்யாமி. இது ரொம்ப நல்ல, ரொம்ப ஆறுதலான விஷயம். பலன் சொல்றாரு. என்ன சொல்றன்னா, ஞானப்பிளவேன, ஞானப்பிளவேன இந்த ஞானத்தினால, ஞானம் என்னும் படகினால, ஞானம் என்னும் படகினால நீ ஏறி உட்கார்ந்துனா இந்த சர்வம் பிரிஜினம். சர்வம் பிரிஜினம்னா நாம செஞ்ச பாப புண்ணியத்தில் இருக்கிற, கர்மாவில் இருக்கக்கூடிய பாப புண்ணியம் இருக்க, அந்த பவக்கடல் கடந்துடும். எல்லா பாவமும் போயிடும். சர்வ பாவம் போயிடும். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஞானத்தினால எல்லா ஆகுதி ஆயிடும். அதனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை பாவமும் போயிடும். பாபம் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த வகுப்புல நாம தொடர்ந்து புத்தி செலுத்தி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தத்துவத்தை. அதனால பாபம் தான் நம்மளுக்கு புரியும். அதுதான் சந்தியாவந்தனம் டெய்லி பண்ண சொல்றது. சந்தியாவந்தனம் பண்றது என்ன? ராத்திரிலிருந்து காலம் வரைக்கும் செஞ்ச பாப்பம்லாம் காலையில சந்தியாவந்தனம் போகும். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் செஞ்ச பாப்பம் மத்தியானத்துல போகும். மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் செஞ்சா சாயந்தரம் சந்தியாவந்தனம் போகும். இவனுக்கு எவ்வளவு பெரிய பாப்பின்னா, அந்த சந்தியாவந்தனம் பண்ண முடியாத அளவுக்கு பாப்பி ஆயிடும். சரி போட்டோம், வாரத்துக்கு ஒரு தடவை கீதையை கேட்டு சர்வ பாப்பத்தை தொலைச்சிடும். இது யாரு செய்யும்? ஆச்சாரியர்களும் பகவானும் எவ்வளவு கருணை கூறுறாங்க. எப்படியா கடை சேர்த்துறதுக்கு தான், எப்படியா வாங்கும் அப்படின்றார். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மாத் புரத்தே. ஞானாக்னி, இந்த ஞான அக்னினால எல்லா பாப்பங்களையும் பஸ்மாக்குறதுப்பா அப்படின்றார். இதுக்கு மேல என்ன அத்தாட்சி வேணும்? சரிப்பா, அந்த ஞானத்தை எப்படி அடையிறது? வரமாட்டுறது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இது ரொம்ப அற்புதமானது. யாருக்கு ஸ்ரத்த இருக்கமோ அவங்களுக்கு தான் ஞானம் வரும். 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பர சமயத்
சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பாரம் சாந்திமசி சிரோதி கச்சதி. ஏ அர்ஜுனா, இந்த இந்த ஸ்ரத்த மாத்திரம் போறாது. ஏற்கனவே சொன்ன இந்த புலன்கள்லாம் அடக்கி ஒடுக்கி அந்த தபஸ்லாம் இருக்கணும். அப்ப அந்த தபஸ்லாம் விட்டுறது கூடாது. அந்த தபஸோட ஸ்ரத்தையோட, ஸ்ரத்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸ்ரத்தைய ஸ்ரத்தையா புரிஞ்சு. ஓகே, அந்த ஸ்ரத்தைன்றது அற்புதமான வார்த்தை. ஓகே, அந்த ஸ்ரத்த இருக்கணும், அதுல ஒரு முழு அர்ப்பணிப்பு இருக்கு. ஓகே, அதனால இன்வால்மெண்ட், ஈடுபாடு, அர்ப்பணம், உண்மை, முழு மனசோட செய்யறது, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் சேர்ந்தது ஒரு வார்த்தை ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபத்தேங்க. யார் ஒருத்தருக்கு ஸ்ரத்தை, விசுவாச, நம்பிக்கையோட இதை யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதனால கடைசியா கடைசி ஸ்லோகத்துல தஸ்மாத் ஞானம் சம்பூதம் கிருஷ்ணம் ஞான ஞான சிதாத்மனஹா. ஏ அர்ஜுனா, இந்த தஸ்மாத் எதனால இந்த அர்ஜுனா இந்த உள்ளத்துல இருக்க அஜ்ஞானத்தினால உண்டான அத்தனையும் அஜ்ஞானம் போயிடும். இந்த ஞானத்தினால அஜ்ஞானம் போயிடும், இந்த தேக அபிமானம் எல்லாம் போயிடும். அப்போ உன்னுடைய மனசு தெளிவாகும். தெளிவான பிறகு என்ன செய்யணும்? உன்னுடைய கர்மம் எதுவோ, உன்னுடைய செயல் எதுவோ, ஸ்வதர்மம் எதிர்க்கிறதோ அதை நீ உத்திஷ்ட செய்வாயாக அப்படின்னு சொல்லி முடிச்சாய். அப்ப 4வது அத்தியாயத்துல முழுக்க அற்புதமான அத்தியாயம் இது. அப்படி சொன்னோம். அதுல நம்பர் 1 இந்த அவதார ரகசியத்தை பத்தி பேசினப்பட்டது. 2வது ஞான கர்ம சந்நியாசத்தை பத்தி பேசுறது. செயல்ல செயலின்மை, செயலின்மையில் செயல். ஓகே, அது எப்படின்றதையும் விரிவா பேசினார். அதுல கீ ஸ்லோகமா இருக்குது 18, 24, அதை பத்தி பேசினார். அதுக்கப்புறம் நிறைய சாதனைகளை பத்தி பேசினார். விதவிதமான ஆகுதி பத்தி எல்லாம் பேசினார். அதெல்லாம் பேசி முடிச்சோன்னா கடைசியா ஞானம் தான் உயர்ந்த சாதனை, சாஸ்திரத்தை கேட்கறது எதுவோ அது உயர்ந்த சாதனை சொல்லி முடிச்சார். அந்த சாதனையினால என்ன 3 பிரயோஜனம் சொன்னார். சோ 3 பிரயோஜனம்ன்றது 3 பிரயோஜனம் முதல்ல இந்த ஞானத்தினால மோகம் போகும். அதுக்கப்புறம் நம்முடைய இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியேறி போக முடியும். 3வது என்னுடைய கர்மம், இந்த சஞ்சித்த கர்மம், எல்லா கர்மம் இருக்க அந்த கர்மம் எல்லாம் பஸ்மாயிடும் சொன்னார். 3 பிரயோஜனம் சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னாரு இந்த ஞானத்தை எப்படி அடையணும்? ஸ்ரத்தையோட இருக்கிறவன் யாரோ அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் சொன்னார். அப்படி கிடைச்ச பிறகு என்ன ஆயிடுவான்? அவனுடைய அஜ்ஞானம் எல்லாம் போய் முக்தி அடைஞ்சிருவான். அதனால நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய், உத்திஷ்ட அப்படி ஒரு உபதேசம் முடிச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகத்தோட உள்ளார நுழைய போறா. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கேள்வியில ஞானம் 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 சொல்லிட்டார, இங்க உத்திஷ்ட கர்ம செய் அப்படின்னு சொல்றாரு. ஏ கிருஷ்ணா, ஞானம் பெஸ்ட் சொன்ன, ஆனா கர்மம் செய்யின்னு சொல்றேன். என்னையா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அது அடுத்த வார்த்தை பார்க்கலாம் என்ன புரியுறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.